நிறையா நீங்கள் வலைதளத்தில் பார்க்கலாம் அவர் தமிழ் எப்படி பேசுவார்னு. அது ஒரு கூடுதல் சிறப்பாக இவரையும் ஒரு தமிழராக கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாட்டுக்கான ரெப்ரசன்டேஷன் தமிழர்கள் தமிழ் பேசுபவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கூடுதுன்னு சொல்றீங்க. சரி, அடுத்ததாக கர்நாடக மாநிலத்திலிருந்து மதச்சார்பற்ற ஜனதாதளம் சார்பில் திரு SD குமாரசாமி பொறுப்பேற்கிறார். நேரலை காட்சிகள். I, Aradanalli Devegowda Kumaraswamy, do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will faithfully and conscientiously discharge my duties as a minister for the Union, and that I will do right to all manner of people in accordance with the Constitution and the law, without fear or favor, affection or ill will. I, Aradanalli Devegowda Kumaraswamy, do swear in the name of God that I will not directly or indirectly communicate or reveal to any person or persons any matter which shall be brought under my consideration or shall become known to me as a minister for the Union, except as may be required for the due discharge of my duties as such minister. திருப்பிரியர், முன்னாள் கர்நாடக மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், அப்படி சொல்றதை விட முன்னாள் பிரதமரின் மகன் இன்றைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். இல்லை, இவரும் ஒரு ஷூல்டு பாலிட்டிஷியன் தான். அதாவது குறைந்த அளவு மெம்பர்களை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் சப்போர்ட்டோட முதலமைச்சராக நீடித்தது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அப்புறம் அது தோற்ற பிறகு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிஜேபியோட ஒரு அலையன்ஸ் வச்சு சத்தன் கர்நாடகாவில் ஓரளவுக்கு வெற்றியை காமிச்சு இப்போது ஒரு அதிர்ஷ்ட தேவதை அவருக்கு துணை இருக்கிறதுனால மந்திரி ஆகிட்டார். ஓகே. ஸோ அவர் எப்படி நாயுடு நம்ம ஒரு சொல்கிறோமோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட இவரும் ஒரு ஷூல்டான பாலிட்டிஷியன் தான். ஓகே, அடுத்த பதவியேற்பு தொடர்ந்து பார்க்கலாம்.